அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் கண் நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவம். சித்தர்கள் எல்லா நோய் புத்தகத்திலும் கண் ரோக படலம் என்கிற பகுதியை ஒதுக்கி வைத்து இந்த கண் ரோகங்களுக்கு பல்வேறு வகையான மூலிகை வைத்தியங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இப்போது கண் நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு கண் கூச்சம், கண் படலம், கண்ணில் பூ விழுதல், கண் பார்வை படிப்படியாக மங்கி வருதல் மற்றும் கண்கள் சிகப்பு அடைதல் என்கிற பல்வேறு வகையான நோய் இருக்கும். அத்தனை நோய்க்கும் இப்போது நாம் ஒரு களிம்பு ஒன்றை செய்ய போகிறோம். களிம்பு என்றால் ஒரு வகையான திட மருந்து. அந்த களிம்பு ஒன்றை செய்ய போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகும் முதன்மை மூலிகை கடுக்காய் தோல். கடுக்காயிற்கு உள்பகுதியினுடைய விதைகளை நீக்கி மேல் தோலை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். கடுக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. எல்லா வகையில் பார்த்தாலும் தாயை விட பேணி பாதுகாப்பதில் கடுக்காய்க்கு முதன்மை பங்கு உள்ளது என்று அகத்தியர் பெருமான் கூறுகிறார். சிறு குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கடுக்காய்க்கு உள்ளது. எல்லா வகையான ரோகங்களுக்கும் உடன் மருந்தாக இந்த கடுக்காய் பொடியை கொடுத்து வந்தோமானால் அந்த நோய்கள் படிப்படியாக விலகிவிடும். கடுக்காயிலிருந்து பல்வேறு வகைகள் கிடைக்கின்றன. பரிகடுக்காய், செங்கடுக்காய், விஜயன் என்கிற கடுக்காய், பால் கடுக்காய் மற்றும் கருங்கடுக்காய். ஒவ்வொரு கடுக்காய்க்கும் மிகுந்த ஆற்றல் உள்ளது. நாம் வறுகடுக்காய் என்று சொல்லக்கூடிய கடுக்காயினுடைய மேல் தோலை எடுத்து வைத்துள்ளோம். மேலும் கடுக்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஒவ்வொரு பாகங்களுக்கும் மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக அமைகின்றது. கண் ரோகங்களுக்கு கடுக்காய் மிக சிறந்த ஒரு அருமருந்து. கடுக்காய் பூவும் மிக சிறந்த அருமருந்தாக விளங்குகின்றது. நாம் கடுக்காய் தோலை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள். மஞ்சளில் பல்வேறு வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. காட்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கரிமஞ்சள் மற்றும் கரிமஞ்சள், மரமஞ்சள், பல்வேறு வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் நாம் கஸ்தூரி மஞ்சளை எடுத்து வைத்துள்ளோம். மிகுந்த வாசம் வீசக்கூடிய ஒரு வகையான கிழங்கு ஆகும். நம் வீட்டு தோட்டத்திலேயே இவைகளை பயிரிட்டு வந்தோமானால் விஷப்பூச்சிகள் மற்றும் பல்வேறு வகையான கிருமி நாசினியாக இவை வளர்ந்து வரும். சுமார் 2 அடி வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த கஸ்தூரி மஞ்சள். இதன் கிழங்கிலிருந்து ஒரு வகையான நறுமணம் வீசக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்கின்றது. கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய மான்களுக்கும் இந்த வாசம் வரும். அதே வாசனை இந்த மஞ்சளுக்கும் வருவதால் இதை கஸ்தூரி மஞ்சள் என்று அழைக்கின்றனர் சித்தர்கள். இந்த மஞ்சளுக்கு மிக சிறந்த கிருமி நாசினி, தோல் நோய் போக்கக்கூடிய ஆற்றல், கண்களில் வளரக்கூடிய அந்த அஞ்சனம் எழுத்து என்று சொல்வார்கள், எழுத்துக்களை மறையக்கூடிய நோயை சரி செய்வதில் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு ஒரு மிகுந்த ஆற்றல் உள்ளது. கண் கூச்சம் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் நமக்கு மஞ்சளில் கிடைக்கின்றது. ஆகையால் கஸ்தூரி மஞ்சளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுக்கு. நாம் ஏற்கனவே பலமுறை கூறியது போல சுக்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. ஒரு சிலருக்கு ஒரு பக்க தலைவலி என்று சொல்வார்கள். அந்த ஒரு பக்க தலைவலி வந்தால் சுக்கை இழைத்து அந்த பகுதியில் பற்றாக நாம் போட்டு வந்தால் படிப்படியாக தலைவலி குறைந்துவிடும். நீர் ஏற்றம் என்று சொல்வார்கள். தலைப்பகுதியில் நீர் ஏற்றம் இருந்தால் கண்கள் ரோகம் அதிகரிக்கும். ஆகையால் அந்த நீர் ஏற்றத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் சுக்கிற்கு உள்ளது. சுக்கை உரைத்து வெந்நீரில் கரைத்து நாம் பற்றாக போட்டு வந்தால் நீரேற்றம் படிப்படியாக விலகி கண் கூச்சம், கண் வலி, கண் பார்வை மங்குதல் இவையெல்லாம் தீர்ந்துவிடும். ஆகையால் சுக்கையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து எடுக்கப்பட்ட சுக்கு. அப்பொழுதுதான் அதற்கு மருத்துவ குணம் அதிகரிக்கும். ஆகையால் அதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பசும்பால். களிம்பு தயார் செய்வதற்கும் இவை அத்தனை பொருட்களையும் அரைப்பதற்கும் நாம் பசும்பாலை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக நாட்டு பசும்பால் மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. கால்சிய சத்துக்கள் அடங்கியுள்ளன. புரத சத்துக்கள் அடங்கிய அற்புதமான ஒரு பொருள். பல்வேறு வகையான நோய் கிருமிகளை விரட்டி அடிப்பதில் நாட்டு பசும்பாலிற்கு நிகர் நாட்டு பசும்பாலே. ஆகையால் அதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய கண் ரோகங்களுக்கான ஒரு களிம்பு ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். அதற்காக பசும்பால் கொண்டு கஸ்தூரி மஞ்சள், சுக்கு, கடுக்காய் தோல் இவை அனைத்தையும் ஒரு களிம்பு பதமாக நாம் அரைத்து எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சேர்ந்து ஒரு களிம்பு பதத்தில் நாம் அரைத்து வைத்துள்ளோம். இந்த அற்புதமான இந்த மூலிகை களிம்பை
தேவைப்படுகின்ற வடிவத்தில் சிறு சிறு உருண்டைகளாக நாம் பிடித்து நன்றாக வெயிலில் காய வைத்து பத்திரப்படுத்தவும். இம்மாதிரியான சிறு சிறு உருண்டைகள் பிடித்து வைத்து நன்றாக காய வைக்க வேண்டும். அப்போதுதான் இவை கெடாமல் இருக்கும். சிறு சிறு உருண்டைகள் பிடித்து காய வைத்து எடுத்துக்கொள்ளவும். அன்பான நேயர்களே, இந்த காய வைத்த உருண்டைகளை சேகரித்து வைத்துக்கொண்டு கண் நோய் உடையவர்களுக்கும் கண்ணில் பல்வேறு வகையான ரோகங்கள் ஏற்படுகிறவர்களுக்கும் வெள்ளை எழுத்து மாறுதல், கண் கூச்சம் மற்றும் கண்களில் இருந்து நீர் வடிதல், கண்களில் இருந்து அழுக்கு தள்ளுதல், பல்வேறு வகையான கண் நோய் உடையவர்கள் இதிலிருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கொண்டு இம்மாதிரியாக ஒரு வடிவத்தை வைத்து மேற்புறமாக நாம் கண் புருவத்திற்கு மேற்புறமாக இந்த களிம்பை தீட்டி வந்தோமானால் படிப்படியாக கண்களில் ஏற்படக்கூடிய ரோகங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை சாறு பசும்பாலோடு கலந்த அத்தனை பொருட்களும் சேர்ந்து கண்களில் உள்ள பகுதிகளில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி கண் ரோகங்களை அற்புதமான முறையில் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கஸ்தூரி மஞ்சள் களிம்பிற்கு உள்ளது.